அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தனா. தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசன் நல்லப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் அருணாவின் மாணவர்களுக்கான சின்ன கதைகள். அதில் கண்ணன் நந்தினி அப்படின்னு 2 பேர் இருப்பாங்களாம். அவங்களோட அப்பா அவங்கள பொருட்காட்சிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம். ஆனால் அவங்க அங்கே போகும்போது இடத்த மாற்றி கூட்டிகிட்டு போவாங்களாம். அப்போ நந்தினி கேட்பாங்களா, அப்பா நீங்கள் எதுக்கு இடத்த மாற்றி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், நம்ம உண்மையான பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு நந்தினி உண்மையான பொருட்காட்சியா அப்படின்னு சொல்லி இங்கே சுற்றி முற்றி பார்ப்பாளாம். அப்போ தான் அவள் கவனிப்பாளா, அது ஒரு புத்தக கண்காட்சியாக இருக்குமா. அப்போ கண்ணன் அழுவானா, நான் உள்ளக்க வரமாட்டேன், நீங்கள் பொருட்காட்சி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்பானா. அதோட அவங்க அப்பா கோவமா நீங்கள் நிற்கிறதா இருந்தா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா. அதுக்கு அதோட அவங்க அம்மாவும் நான் கண்ணனோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்களாம். அதோட நந்தினியும் அவங்க அப்பா புத்தக கண்காட்சிக்குள்ளே போவாங்களாம். போனோன்னா அவங்க எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ நந்தினி திடீர்னு உன்னை கவனிப்பாளா. அவங்க அம்மாவும் கண்ணனும் அவங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பாளாம். அப்போ நந்தினி அவங்க அப்பாட சொல்லுவாளா. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே 2 பேரையும் கூட்டிட்டு ஒன்றா போய் புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருவாளா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா நந்தினியும் கண்ணனும் அதை படித்து பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அவங்க அம்மா கேட்பாளா, இதெல்லாம் மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவங்க அப்பா 1000 ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவங்க அம்மா, நீங்கள் எதுக்கு இவ்வளோ பொருட்கள் வாங்குனீங்க, நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கியிருந்தா உபயோகப்படுற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாங்களா, வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் எப்பயாச்சும் உபயோகம் இல்லாமல் போயிடும். ஆனால் புத்தகங்கள் எல்லாமே எப்போதுமே உபயோகப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு நந்தினியும் கண்ணனும் அந்த எல்லா புத்தகத்தையும் படித்து முடிச்சிருவாங்களா. அப்போ நந்தினி அவங்க அப்பாட்ட சொல்லுவாளா, அப்பா கண்ணன் உங்களை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லுவாளா. அப்போ அவங்க அப்பா கண்ணன்ட்ட என்னன்னு கேட்பாளா. அதுக்கு கண்ணன் சொல்லுவானா, நம்ம ஒரு பொருட்காட்சி எனக்கு தெரியும், நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவங்க அப்பா போவோம் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு கண்ணன் ஈரோடுல இருக்கு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாளா, ஈரோடுல எங்கே பொருட்காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு கண்ணன் சொல்லுவானா, ஈரோடுல தான் புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதோட அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே நம்ம இனிமே புத்தக கண்காட்சிக்கே போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நிறைய புத்தகங்களை படிக்கணும். நன்றி, வணக்கம்.